ஜனநாயகனுடைய உரிமையை வந்து 12 கோடி ரூபாய்க்கு மாலிக் வாங்கியிருக்காரு. 12 கோடி ரூபா அப்படிங்கிறது பெரிய விலை, நிச்சயமா மிகப்பெரிய விலை. அவ்வளோ பெரிய விலையை கொடுத்து மாலிக் வாங்கும்போதே மாலிக் ஒரு கண்டிஷன் வைக்கிறார் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து மலேசியாவில் நடத்தினா நான் இவ்வளோ பெரிய விலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆடியோ ரிலீஸை மலேசியாவில் நடத்துகிறதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க, அந்த தயாரிப்பு நிறுவனம் ஒத்துக்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, விஜயே வந்து அதை விரும்புகிறார். விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த ஆடியோ ரிலீஸை பண்ணோம்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், பெரிய கூட்டத்தில் தள்ளுமுள் வந்து ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம். ஆனால் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை லட்சம் பேர் வந்தால் கூட அதை கரெக்டாக கட்டுக்கோப்பாக வந்து மாலிக் வந்து நடத்தி கொண்டு வருவார். நிச்சயமாக ஒரு பெரிய பாதுகாப்பை தருவார், நிச்சயமாக ஒரு வெற்றி விழாவாக மாற்றி கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து மாலிக் மேலே விஜய்க்கு இருந்ததுனால விஜய் வந்து ஒத்துக்கிறாரு. அந்த விழா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து முதல் வகுப்பு விமான டிக்கெட்லேருந்து 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேருந்து, அதாவது அந்த அந்த விழாவே ரொம்ப சிறப்பான விழாவாக மாற்றி காமிச்சார் விஜய்.